அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஆலயம். சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன தலைப்பு? ஆலயம். ஆலயம் சொல்லுங்கள். நான் சொன்னது மட்டும் சொல்லுங்கள். தலைப்பு என்னது? ஆலயம். ஆமென். இப்போது ஆலயம்னா என்ன? ஆலயம்னா என்ன? ஆலயம்னா சர்ச், அப்படிதானே? ஆலயம்னா என்னது? சர்ச்சு. அப்படியா? சர்ச்சுனா ஆலயம், ஆலயம்னா சர்ச். சரி, ஆலயம்னா என்ன சொல்லுங்க? ஆலயம்னா என்ன? தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். ஆலயம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எண்ணப்படுவதாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமென். அப்போது ஆண்டவருடைய வீடுனா எது சொல்லுங்க பார்க்கலாம்? ஆலயம். தேவனுடைய ஆலயம்தான் ஜப வீடு, ஜப வீடு தான் தேவனுடைய ஆலயம். சரி, இன்னைக்கு ஆலயம் கட்டுவது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்றைக்கி ஒரு சிலர் சொல்கிறாங்க, சபையெல்லாம் வேண்டாங்க, நம்ம வீட்டிலே ஜெபம் பண்ணலாம், எங்கே வேணால் ஜெபம் பண்ணலாம். இல்லை, இது ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு வார்த்தை. யாத்திராகமம் 25:8ஆம் வசனம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண. ஆமென். அப்போ இன்றைக்கு இந்த ஆலயத்தில் நம்முடைய சபையில் யார் இருக்கிறா சொல்லுங்க பார்க்கலாம்? தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த வசனத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்காக. எதுக்காக சொல்லுங்க? நான் அவர்கள் மத்தியில் தங்குவதற்காக, நான் அவர்களோடு கூட இருக்கும்படிக்காக எனக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஸ்தலம் உண்டாக்க வேண்டும், ஒரு வாசஸ்தலம் உண்டாக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, தேவனுடைய வீட்டில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மனிதனுடைய வீடு, தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆலயத்திற்கு முன்னோற்றமாக நம்ம ஒரு வசனங்களையும் சில சரித்திரங்களையும் நான் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போது இந்த ஆலயம் எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் யாருக்கிட்ட சொன்னாங்க ஆலயத்தை கட்டுவதற்காக? யார்கிட்ட சொன்னாங்க? மோசே கிட்ட சொன்னாங்க. அப்போது மோசேயின் காலம் வரைக்கும் ஆலயமே இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கு ஆலயங்கள் கட்டப்படலை. மோசேயின் காலத்தில் கூட ஆலயமாக அல்ல, அது ஆசரிப்பு கூடாரமாக இருந்தது. என்னவா இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம்? ஆசரிப்பு கூடாரமாக இருந்தது. இந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே ஆண்டவர் கட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வனாந்திரத்தில் நடந்து போகும் பொழுது தான், எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்ட உடனே தேவன் அவர்களை எதற்காக அழைத்து கொண்டு போனார்னா, ஆண்டவரை ஆராதிப்பதற்காகவே இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து தேவன் என்ன பண்ணினார்? கொண்டு போனாங்க. இப்போது கொண்டு போகும் பொழுது தான் பார்வோனிடத்தில் மோசேயை கொண்டு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, என் ஜனங்கள் என்னை துதிக்கும்படியாக, எனக்கு ஆராதனை செய்யும்படியாக, என்னை போற்றும்படியாக, என்னை வணங்கும்படியாக, என்னை உயர்த்தும்படியாக அவர்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மோசேயின் மூலியமாய் ஆண்டவர் பேசினார். ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்த்தா ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே பார்வோனிடத்தில் 10 அற்புதங்களை தேவன் செய்தார். நம்ம நினைப்போம், என்னடா இது, ஒரு வாதை வந்துச்சு அப்போ கூட இந்த பார்வோன் விடவே இல்லையே, 2 வாதை வந்துச்சு அப்போ கூட விடலையே. இது யாரால் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரால தான். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டால், வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பார்வோனினுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த கஷ்டத்தை பார்க்குறாங்க. கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த ஜனங்களை இந்த இடத்த விட்டு அனுப்பிட்டா போதுண்டா சாமி அப்படின்னு நினைக்கும்போது ஆண்டவர் அவருடைய இருதயத்தை கடினப்படுத்துவார். அவர் சொல்வார், அவங்கள அனுப்ப மாட்டேன். இதே போல் வாதைகள் ஒவ்வொன்றாய் வருகிறது. ஆனால் தேவனுடைய ஜனங்களை ஆராதிக்கும்படியாக அனுப்பலை. ஆனால் ஆண்டவர் முன்பதாகவே வாதையை அனுப்புவதற்கு முன்பதாகவே மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், இவன் உங்களை அனுப்பாமல் இருப்பான் அப்படின்னே சொல்லிட்டாங்க. பார்வன் என்ன பண்ண மாட்டான், அனுப்ப மாட்டான், அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கடினப்படுத்தினார்னா, தேவனுடைய மகிமையை யார் பார்க்கணும், அந்த பார்வோன் பார்க்கணும். ஒருவேளை சொன்ன உடனே அனுப்பிட்டா தேவ மகிமை தெரியாது. என்னுடைய மகிமை என்னவென்று அவனுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் பார்வோனுடைய இருதயத்தையும் கடினப்படுத்தினார். ஆனால் அந்த பார்வோன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வரும் பொழுது ஒன்றொன்னா சொல்கிறான். கடைசியில் 2-3 பிரச்சனைகளுக்கு முன்னாடி தான், சரி நான் என்ன பண்ணுறேன், உங்களை யார் அனுப்ப போகிறேன்னு தெரியுமா, புருஷர்களை மட்டும் நான் அனுப்புகிறேன். யார் மட்டும் அனுப்புகிறேன், புருஷர்களை மட்டும் அனுப்புகிறேன். மற்றவங்களாம் இருக்கட்டும், ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் உங்கள் மனைவி இவங்கெல்லாம் அடிமைகள்லாம் இங்கே இருக்கட்டும். புருஷர்கள் மட்டும் போயிட்டு என்ன பண்ணிடுங்க, ஆராதிச்சுட்டு வந்துடுங்க. தேவன் மீண்டும் வாதையை அனுப்புகிறார். இது போல சொல்கிறாங்க. இல்லை, மோசே போய் சொல்கிறார், மோசேயும் ஆரோனும், ஆண்டவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் போய் முழுமையாக தான், நீங்கள் குடும்பமாக தான் நீங்கள் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவருக்கென்று நாங்கள் பலி செலுத்துவதற்கு எங்களுடைய மிருகங்கள் தேவை, ஆடு மாடுகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஆனாலும் அனுப்பப்பட விடலை. ஆனால் தேவன் செங்கடலில் அங்கு பார்வோனுடைய சேனையை அழித்து அவர் கொண்டு போகும் பொழுது தான் அந்த மலையின் மேலே கொண்டு போய் ஆண்டவர் பேசுகிறார். 40 நாள் இரவும் பகலும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 40 நாள் இரவும் பகலும் தண்ணி குடிக்கலை, ஆகாரம் புசிக்கலை. இன்னைக்கு ஒருவேளை சாப்பிடலனாலே நமக்கு என்ன ஆகுது, அப்படியே கை கால்லாம் உதறுது. சில நேரம் சொல்லுவோம், பாருங்க அப்படியே கை ஆடுது பாருங்க. கொஞ்சம் சாப்பிட லேட் ஆயிடுச்சுன்னா கை கால்லாம் டைப் அடிக்குது. ஆனால் 40 நாள் இரவும் பகலும் மோசே என்ன பண்ணலை, தண்ணியும் குடிக்கலையா, சாப்பிடவும் இல்லையா. ஏன் தெரியுமா, அவரை சாப்பிடலைனாலும் தண்ணி குடிக்கலைனாலும் அவரோடு கூட ஒரு மேகம் இருந்தது, தேவ மகிமை இருந்தது. அல்லேலூயா. அது அவரை பசிக்கையும் வைக்கல, அவருக்கு தண்ணி தாகத்தையும் கொடுக்கல. அவர் நல்ல சுகமாக இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு சொல்லப்பட்ட காரியத்தை எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பார்க்கலாம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் உங்கள் வேத பகுதியை நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாம். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் எவ்வளவு மறைப்பொருள்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, இப்போ இந்த வசனத்தை, இதுக்கு முன்னாடி வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேகத்தின் மேலே, அதாவது மலைக்கு மேலே தேவன் கொண்டு போகிறார். இந்த 25ஆம் வசனம் முதல் வசனத்தை, 25ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி. யாரை நோக்கி? கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு. இப்போ இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்றேன். இந்த யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்ச், அதாவது ஆலயத்தை கட்டக்கூடிய காணிக்கைகளை எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த காணிக்கைகள் விஷயத்தை இந்த யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும். அதை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ. இப்போ அவர் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசே கிட்ட, நீ போய் என்ன தெரியுமா பண்ணணும், இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட, வேற யாருக்கிட்டையும் அல்ல, யாருக்கிட்ட தான் சொல்லணும், இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்லு,
அதை மனப்பூர்வமாய், எப்படி சொல்லுங்க பார்க்கலாம், மனப்பூர்வம். சத்தமா சொல்லுங்க. ஆமா, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. என்ன பண்ணிக்கோங்க, அவனிடத்துல காணிக்கை வாங்கு. மனப்பூர்வமா இல்லாம கொடுக்கறான் தெரியுமா, அவன்கிட்ட என்ன பண்ணாத, வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பிளானே கொடுக்குறார். பாருங்களேன், நம்முடைய தேவன் எதை செய்தாலும் அவர் பிளான் பண்ணி சரியாக செய்கிற தேவன். அல்லேலூயா. பிளான் இல்லாமல் சும்மா அப்படியே வந்தா வரட்டும் போனா போட்டோம் அப்படி செய்கிறவர் அல்ல. எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரயமுமாய் செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த 7 வசனம் வரைக்கும் சர்ச்சுக்குரிய ஆஃபரிங், சர்ச்சுக்கு சபை கட்டுவதற்கான காணிக்கைகளை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குரிய பிளான். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் ப்ளூ பிரிண்ட், வரைபடம், பிளான் அப்படின்னு சொல்கிறோம். அது 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும், அவர் சொல்ற பிளான் படி செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு பிளானை கொடுக்குறாங்க. ரெண்டாவது 3வது பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ள என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்கணும், அதாவது அந்த தேவன் வாசம் பண்ணுகிற ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ள என்னென்னலாம் இருக்கணும், என்னென்னலாம் வரணும், என்னென்ன வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அதில் ஆண்டவர் சபைக்குள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வர வேண்டிய காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினார். அந்த வசனம் எதுலேருந்துன்னு கேட்டிங்கன்னா யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனத்திலிருந்து யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரை ஏறக்குறைய 89 வசனங்களில் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. யாத்ராகமம் 25 10ஆம் வசனம் தொடங்கி யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும் சரியா 89 வசனங்கள் ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிறார். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன வரணும், என்னென்ன செய்யணும், அதில் டேபிள் போட்டாலும் அந்த டேபிள் எந்த மரத்தில் செய்யப்படணும், அதில் பலிபீடம் இருந்தால் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் தேவன் சரியாக அவருக்கு ஒரு பிளானை கொடுக்குறாங்க. இதுதான் நீ செய்யணும். இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல, இங்கே இது வரணும் அது வரணும்னு சொல்கிறோம்ல, அது போல் ஆண்டவர் மோசேயின் இடத்துல பக்காவாக பிளான் கொடுத்து எந்தெந்த திங்ஸ் எல்லாம் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்போது சபை என்று சொன்னால் ஆண்டவர் எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு சொல்கிறாங்க ஆண்டவருக்கெல்லாம் அக்கறையே இல்லைங்க. இல்லை, ஆண்டவர் சபையை குறித்ததான ஒரு அக்கறையை வைத்திருக்கிறார். அதில் வருகிற ஜனங்களாகிய நம்ம மேலே அவர் கருசனை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசித்தோம், நான் வாசம் பண்ணும்படி. ஆமென். யார் வாசம் பண்ணும்படி? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எத்தனை பேர் வீடு கட்டியிருக்கீங்க? சரி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜெப அறைன்னு ஒன்று வச்சுருக்கீங்க? ஆமாம் இல்லை, எங்கள் வீடே ஜெப அறை தாங்க. அந்த கதைலாம் வேணாம். ஜெப அறைன்னு ஒரு அறை இருக்கணும். நான் உண்மையாக சொல்கிறேன், எங்கள் வீட்டில் சென்னையில் சரி, எங்களுக்கென்று ஒரு ஜெப அறை இருக்கும். நாங்கள் எதுவாக இருந்தாலும் காலையில் சாயங்காலம் என்ன பண்ணணும், ஜெப அறையில் போய் ஜெபம் பண்ணணும். எங்களெல்லாம் நாங்கள் போய் அங்கே படுக்க போகிறோன்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மா விட மாட்டாங்க. இல்லை, அங்கெல்லாம் படுக்கக்கூடாது, ஏன்னா ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நமக்கென்று நம்ம வீடு குட்டியாக இருக்கலாம். நம்ம சொல்லலாம், ஐயா நாங்கள் 4 பேர், எங்களுக்கே குட்டியாக தாங்க ஒரு வீடு இருக்குது, ஒரு 10க்கு 10 வீடு தாங்க இருக்குது. 10க்கு 10ல் 3-4 பேர் 5 பேர் இருக்க முடியும்னா கூட ஆண்டவருக்கும் ஒரு இடம் கொடுக்கறது நம்மளால் முடியும். அல்லேலூயா. மனம் இருந்தால் மார்க்கமும் உண்டு. ஆமென்.
நீங்கள் உங்களுக்கு என்று ஒரு இடத்த தனியாக அந்த இடத்த ஒரு டேபிள் ஒன்று போட்டு அங்கே உட்காந்து பைபிள் வாசிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம இதை வாசிப்போம். நான் வாசும்படி சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அங்கே நான் வந்து வாசம் பண்ணும்படியாக, ஆமென், நான் வந்து தங்கும்படியாக. ஏன் நாங்கள் இருக்கணும் தெரியுமா? ஏன் அங்கே நான் வாசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேவன் அதை நம்ம மத்தியில் வாசமாக இருக்க அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ இந்த சர்ச்சோட பிளான் எல்லாம் நம்ம பார்த்தோம். இது ஆசரிப்பு கூடாரத்தை குறித்ததான ஒரு பிளான். அது எவ்வளோ நீளம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், எப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அடிக்கணும், அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி யார் யாரெல்லாம் தங்கணும், இஷ்டத்துக்கு தங்கக்கூடாது, அவங்கவுங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல தான் தங்கணும், எப்போ எந்த டைமில் உள்ளே வரணும், எப்போ ஆசரிப்பு கூடாரத்தை கலட்டி போகணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது வேத வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க, ஏறக்குறைய இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் வனாந்திரத்தில் கடந்து போனாங்க. ஆனால் 41 முறை ஆசரிப்பு கூடாரம் அடிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும்னா நடமாடுகிறதா இருக்கும். அதாவது இங்கே எங்கே ஆசரிப்பு கூடாரம் அடிப்பாங்கன்னா, மேகம் எங்கு தங்குகிறதோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு மேகம் அவங்கள நடத்திட்டே போகும். ஆனால் மேகம் எங்கு ஸ்டாப் ஆகுதோ, எங்கு நிற்குதோ அந்த இடத்துல ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை போடுவாங்க, பண்டிகைகளை அனுசரிப்பாங்க, கர்த்தருக்காக பலிகளை செலுத்துவாங்க. இது தேவன் மோசேக்கு கொடுத்த ஒரு கட்டளையாக, ஒரு நிபந்தனையாக இருந்தது. யார் யாரெல்லாம் அந்த தூண்களை சுமக்கணும், யார் ஆசரிப்பு ஊழியத்தை செய்யணும், ஆரோனுடைய பிள்ளைகள் 4 பிள்ளைங்களையும் ஆண்டவர் ஊழியராக மாற்றினார். அல்லேலூயா. அப்போ சபையில் தேவன் ஒரு வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். இது மோசேயின் காலத்தில் ஆண்டவர் சொன்னார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கு குறிப்பிட்ட கால நாட்கள், இது எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுமார் 480 வருஷம் சபையே இல்லை. என்னல சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வருஷம்? 420 இல்லை, 80 வருஷம். எத்தனை வருஷம்? 480 வருஷம் அங்கே என்ன இல்லை? ஆமென். நீங்கள் எடுத்து வாசிங்க 1 ராஜாக்கள், ஸ்தோத்திரம், 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 6. அந்த 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, 6ஆம் வசனம் முதல் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்தில் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். ஆமென், அல்லேலூயா. இப்போ எங்க அங்க வனாந்திரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை அடித்தவங்க, அதன் பின்பதாக 480 வருஷம் சபை இல்லை. அப்போ எப்படி தான் அவங்க ஜனங்க ஆராதிச்சாங்க, எப்படி தான் ஜனங்க கர்த்தரை தேடினாங்க? அப்போ கர்த்தரை தேடவே இல்லையா? அப்போ அந்த 480 வருஷம் அவங்க கர்த்தரை ஆராதிக்கலையா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவங்க ஆராதிச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு சபை இல்லை. அதற்கு பதிலாக என்ன இருந்துச்சுன்னா, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:2. அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். ஜனங்கள் எங்க பலியிட்டாங்களா? மேடைகளை பலியிட்டாங்க. மேடைகளில பலியிட்டாங்க. தேவனுக்கு எங்க கொண்டு போனாங்கன்னா, ஒரு மேடையை கட்டி அந்த மேடையின் மேல தேவனுக்கு பலிகளை செலுத்தினாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த சபையை கட்டணும் என்று சொல்லி
யாருக்குள்ள வாஞ்சை வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவீதுக்கு. அந்த தாவீதுக்கு ஒரு வாஞ்சை வந்தது. அந்த வாஞ்சையின் நிமித்தமாக அவர் என்ன பண்ணார்னா ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறார், ஆண்டவரே நான் உங்களுக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்ட போகிறேன்ப்பா. அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, உன் கையில் ரொம்ப ரத்தம் இருக்குது, நீ நிறைய யுத்தம் பண்ணி அநேக ரத்தம் உன் கையில் இருக்கிறதுனால நீ எனக்கு ஆலயம் கட்ட வேண்டாம், உன் மகனாகிய சாலமோன் என்ன பண்ணுவான், ஆலயத்தை கட்டுவான். இப்போது ஆலயம் கட்டுறது சும்மா சாதாரண விஷயம் அல்ல, அது தேவன் கொடுக்கிற கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் சித்தப்பா இருக்கிறாங்க, என்னுடைய அம்மாவோட தாய் மாமா பையன், அவங்க பேர் லியோன். அவங்க கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சோடைய ஐயராக இருக்கிறாங்க. எத்தனையோ ஐயருங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்க போகிற இடமெல்லாம் சபைகளை புதுப்பிச்சுட்டு தான் போவாங்க. அவங்க சொந்த காசை போட்டு செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, அவங்க காசையும் போடுகிறாங்க. அது தவிர்த்து அவங்க எங்கெங்கெல்லாம் சபைக்கு போகிறாங்களோ அதற்கு முன்னாடி சபைகள் பாலடைஞ்சு போய் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க போய் 5 வருஷம் அந்த சபையில் ஊழியம் செய்வாங்க. அந்த சபையினுடைய தோற்றங்கள் மாறும், அந்த பில்டிங் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற விசுவாசிகளுடைய விசுவாசம் பெருகிறதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை கன்னியாகுமரிக்கு நாங்கள் போகும்போது அவங்க இருந்த அந்த வீட்டில் தான் நாங்கள் மே மாதம் லீவுக்கு போகும்போது நாங்கள் சித்தப்பா கூட தங்கியிருந்தோம். அப்போது அவங்களுக்கு 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. 5 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்கள மாற்றுவாங்க. ஆனால் திரும்ப 1 வருஷம் எக்ஸ்டன் ஆச்சு. அப்போ நாங்கள் கேட்டோம், இல்லை சித்தப்பா உங்களை மாற்றுவாங்களே, ஏன் மாற்றலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் மாற்றி தான் போனேன், ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவங்க டயசிஸ் சொல்லிருச்சா, இல்லை இல்லை, நீங்கள் ஒரு வேளை மாறி போனீங்கன்னா இந்த பில்டிங் அப்படியே என்ன பண்ணிடும், நின்றோம், இந்த பில்டிங் அதுக்கு அடுத்தது உருவாக்கப்படாது, அதனால் நீங்கள் முடிச்சிட்டு போங்க. ஆமென், அல்லேலூயா. அப்போது சபைகள் உருவாக்கப்படணும்னா தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை வைத்து உருவாக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு பெரிய பாக்கியம், அது நமக்கு கிடைச்ச ஒரு ஸ்லாக்கியம். ஆமென். இன்னைக்கு நம்மளும் சபையை கெட்ட போகிறோம். இது கெட்டும்போது நீங்கள் நிறைய பாஸ்டர்ஸ்லாம் இந்த மீட்டிங்க்கு வருவாங்க. நம்மெல்லாம் ஜோம் பண்ணிகிட்ருக்குறோம், 120 நாள் ஜோம் பண்ணோம், 40 நாள் ஜோம் பண்ணிகிட்ருக்குறோம். தொடர்ந்து தேவன் நமக்காக காரியங்களை செய்கிறார். அப்போது அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இவ்வளோ பெருசில் சபை கட்ட போகிறோம், இந்த சர்ச்சுடைய பிளான் இது தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்பாங்க, எத்தனை பேர் வராங்க அப்படின்னு. ஒரு சிலர்லாம் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன், இந்த மாதிரி எங்கள் அப்பாவுடைய ஆசையும் அதான். ஏன்னா என்னுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ஏன்ப்பா இவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் வேணால் தனியாக கூட கேட்டு பாருங்கள், இந்த ஜெபம் முடிஞ்சவொடனே கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை நான் கட்டணும், சபையை கட்டணும். ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, நான் வரும்போது சென்னைக்கு வரும்போது வெறும் கொள்ளு மட்டும்தான், அப்போ கொத்தனார் தானே, வெறும் கொள்ளரோட கையில் என்ன பண்ண உள்ளே சொருவிட்டு வந்தேன். ஏசப்பா உங்களை நம்பி போகிறேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு வந்தேன். ஒன்றுமே இல்லாமல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் கையாக வந்தவரை பல பரிவாரங்களுக்கு அதிகாரியாக மாற்றினது போல இன்றைக்கி தேவன் வெறும் கொள்ளரோட வந்தவங்கள இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் நடத்தி வருகிறார். ஆமென். அப்போ சொன்னாங்க, ஆண்டவர்கிட்ட நான் ஒரு நாள் போவேன், அப்போ ஆண்டவர் என்னை பார்த்து கேட்பாங்க, ஏன்பா உனக்கு நான் இவ்வளோ திறமையும் கொடுத்தேன்ல, உனக்கு பில்டிங் கட்டுற வேலை தானே கொடுத்தேன், ஞானத்தெல்லாம் கொடுத்தேன்ல, ஆனால் உனக்கு இடத்தையும் கொடுத்துருக்குறேன், எனக்கு நீ சபையை கட்டினியா அப்படின்னு ஆண்டவர் என்னை பார்த்து கேட்பார். அந்த கேள்வி என்னை பார்த்து கேட்டுறக்கூடாது, அவருக்காக நான் ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் நம்ம மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது சபையில் நாங்கள் இதை வருகிற ஊழியர்கள்லாம் சொல்லுவேன், ஆண்டவர் எங்களுக்கு கட்டித்தருவேன்னு சொன்னாங்க, எங்கள் அப்பாவுடைய ஆசை அதுதான் சொல்லும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள்
எத்தனையோ பேர் வீடு கட்டணும், மாடி கட்டணும், பங்களாக்கு மேலே பங்களா கட்டணும், என்னென்னவோ கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் நீங்கள் சபையை கட்டணும்னு ஆசைப்படுறது ரொம்ப அரிதானது. கர்த்தர் உங்கள் மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, இதே போல தான் தாவீதுக்கும் ஒரு ஆசை. என்ன ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்திட்டு வந்தார்ல, ஆடுகளுக்கு பின்னாடி போன என்ன ஒரு அரசனா மாத்தின ஆண்டவருக்கு அவர் தங்குறதுக்கு நான் ஒரு வீடை கட்டணும்பா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பையன் கட்டுவான். ஓகே. அப்போ அந்த தகப்பன் என்ன பண்ணார் தெரியுமா? சரி, என் பையன் தானே கட்டுறான். நான் உண்மையாகவே இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் உண்மையாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணு. ஆமென். ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தாவீதுக்கு இதை சொன்ன உடனே தாவீது போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், என் பையன் சின்ன பையன்தான்ப்பா, சாலமோன் சின்னவன் தான், அவனுக்கு கொஞ்சம் விவரம் இல்லை தான், அவன் வாலிபன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் சவகரித்து சேர்த்து வைத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லும். அந்த வசனத்தெல்லாம் நம்ம வாசிக்கலாம். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. 1 நாளாகமம் 22. ஆமென். தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த தாவீதுக்கு என்ன ஆசை தெரியுமா? கட்டப்பட போகிற ஆலயம் எப்படி இருக்கணும்? சகல தேசங்கள். அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. கர்த்தருக்கு கட்டப்படுகிற ஆலயம் சகல தேசங்களிலும், ஆமென், சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி. கீர்த்தியும் மகிமையாய் விளங்கும்படி. யாருடைய நாமம் பிரஸ்தாபத்திற்காக? தாவீதுடைய நாமம் பிரஸ்தாபத்திற்காகவா? சாலமோனுடைய நாமம் பிரஸ்தாபத்திற்காகவா? இல்லை அவங்க குடும்பத்தினுடைய நாமம் பிரஸ்தாபத்திற்காகவா? இல்லை, அவர் சொல்லுகிறார், தேவனுடைய நாமம் பிரஸ்தாபத்திற்காக, அவருடைய மகிமையின் பிரஸ்தாபத்திற்காக அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். மகா பெரியதாய் வேண்டும். அது எப்படி இருக்கணுமா? மகா பெரியதாய் இருக்க. சத்தமா சொல்லுங்க. மகா பெருசா இருக்கணும். ஆலயம் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஆலயம் எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். சரி, இன்னைக்கு நம்ம வீடு சின்னதாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமா, பெருசாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமா? ஏன்? நம்ம தங்குற வீட்டுக்கு ஒரு 20க்கு 15க்கு 15 இருந்தாலே போதுமானது தான். அப்படிதானே? ஒரு 4 பேர் இருந்தால் அதுவே போதும் தான். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? பெருசாக கேட்டோம். 2 பாத்ரூம், 2 பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், பெரிய ஹால், பெரிய டைனிங் ஹால், பெரிய டிவி, எல்லாம் நம்ம பெருசாக பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் கட்டுறது மட்டும் குட்டியாக கட்டும். ஆண்டவருக்கு மட்டும் சின்னதாக போதும், ஒரு ஓலை போதுங்க, ஒரு குடிசை போதும். இல்லை இல்லை, நம்ம ஜெபம் பண்ணோம். இன்றைக்கி நம்ம அதுக்காக தான் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்கள் கிராமத்தில் இருக்கிற சபைகள் எல்லாம் பில்டிங்காக மாறணும். ஆமென். எத்தனை பேர் அது விருப்பப்படுறீங்க? அது பெண்டிகாஸ்ட் சர்ச்சாக இருக்கலாம், சிபிஎம் சர்ச்சாக இருக்கலாம், ரோமன் கத்தோலிக் சர்ச்சாக இருக்கலாம், சிஎஸ்ஐ சர்ச்சாக இருக்கலாம். எல்லா சர்ச்சும் ரூஃபாக மாறணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. குட்டி குட்டியாலாம் இருக்கக்கூடாது, சபைகள் எல்லாம் பெருசாக இருக்கணும். ஆமென். ஏன்னா அங்கே சாலமோனும் தாவீதும் சொல்லுகிறாங்க, நாங்கள் கட்ட போகிற ஆலயம் அது பெரிதாக இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த வசனம் அடுத்து வாசிங்க. ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான். அவன் தன் குமாரனாகிய சாலமோனை அழைத்து
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். இப்போ நம்ம அந்த காரியத்தை தான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் அப்படியே யாருக்கிட்ட மாறுதுன்னு கேட்டிங்கன்னா சாலமோன். 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பாருங்களா. 2 நாளாகமும் 2:5. ஆமென். ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர், ஆகையால் நான் என்ன பண்ண போகிறேன், கட்ட போகிற ஆலயமும் பெரியதா தான் இருக்கும். அதே 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நான் கட்டுற வீடு எல்லாரும் பார்த்தா மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி இருக்கணும். ஆனா சாலமோனுடைய ஆசை என்னன்னா, நம்ம கட்ட போற சபை எல்லா ஜனங்களுக்கும் அது ஆச்சரியமா இருக்கணும். ஏன்னா அங்க ஒரு தேவனுடைய மகிமை எப்பொழுதும் இருக்கும். இது வெளி தோற்றத்தை மட்டும் அவர் சொல்லல, உள் தோற்றங்களையும் மற்ற எல்லா காரியங்களையும் சொல்லுகிறார். இந்த சாலமோன் சபையை கட்ட ஆரம்பித்து அந்த சபையை கட்டி முடிக்க சுமார் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 7 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமென். அல்லேலூயா. இதை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 37, 38. 4ஆம் வருஷம் சீப் மாதத்திலே. இப்போ எப்போ 4ஆம் வருஷம் கேட்டிங்கன்னா சாலமோன் ராஜாவாகி 4ஆம் வருஷத்துல தான் சபையை கட்ட ஆரம்பிச்சார். 4ஆம் வருஷம் 2வது மாதத்துல சபையை கட்ட ஆரம்பிச்சாங்க. சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11ஆம் வருஷம் பூல் என்னும் 8ஆம் மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது. அவன் அதை கட்டி முடிக்க 7 வருஷம் சென்றது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா சாலமோன் எத்தனை பேரை வச்சு கட்டினார்னு அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. 10 பேர் 50 பேர் இல்லை, 1000 கணக்கான பேரை வச்சு தான் என்ன பண்ணாங்க, அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சாங்க. ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் முடிஞ்ச பின்பு சாலமோன் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டிட்டு அவர் சொல்லுகிறார். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 6:18. தேவன் மெய்யாக மனுஷனுடைய பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். ஆமென். இந்த சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு சொல்கிறார், ஆண்டவரே, வானாதி வானங்களும் கொள்ளாத பெரிய தேவன் நீங்க, ஆனா நாங்க கட்டின இந்த ஆலயம் உங்களுக்கு எம்மாத்திரம்ப்பா, நீங்க வாசம் பண்ணுகிற எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆனா வேதத்துல நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து தேவனை துதித்து அவங்க பாடினாங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஜனங்க பாடினாங்க. தேவ மகிமை அந்த சபையின் மேல இறங்கினது. அல்லேலூயா. என்ன இறங்கிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தேவ மகிமை சபையில் இறங்கிச்சு. இன்னைக்கு எல்லா சபையிலும் தேவ மகிமை வெளிப்படணும். ஆமென். சரி, இப்போ இந்த பிரதிஷ்டைக்கு சாலமோன் பண்ணதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
ராஜாவாகிய சாலமோன் 26,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆமென். எவ்வளவு பலி செலுத்தினாங்களா? என்னென்ன பலி செலுத்தினாங்க? ராஜாவாகிய சாலமோன் 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் தேவனுக்கு பலியிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அங்க பலிகளை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. அங்க சாலமோன் ஆலயத்தை கட்டின உடனே ஒரு சில விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட வைக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு உங்கள் கண்கள் திறந்தவைகளும் உங்கள் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார். இந்த வழியா, சபை கட்டுற வழியா, சபைக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்க குறைகளெல்லாம் மாற்றுங்க. ஏதோ வழக்கில் போனாலும் சரி, ஏதோ ஒரு சண்டையில் போனாலும் சரி, வியாதியில் போனாலும் சரி, சபையை இருக்கிற திசையை நோக்கி பார்த்து யார் யாரெல்லாம் என்னென்ன விண்ணப்பம்லாம் எடுக்கிறாங்களோ அந்த விண்ணப்பத்திற்கெல்லாம் தேவன் நீர் பதில் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் சாலமோனுக்கிட்ட சொல்கிறாங்க, நீ பயப்படாத, நான் நீ சொன்ன மாதிரியே என்ன பண்ணுவேன், செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஆலயத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய விண்ணப்பத்தையும் நம்ம சத்தத்தையும் நம்முடைய கண்ணீரையும் அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம இந்த வசனத்தை எல்லாம் நம்ம வாசித்தோம். இப்போ தேவனுடைய வீடு அப்படின்ற வார்த்தையில் தேவனுடைய வீட்டில் உள்ள நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கொஞ்ச நேரம் நம்ம பார்க்கலாம். சரி, இன்னைக்கு மனுஷனுக்கும் வீடு இருக்குது, தேவனுக்கும் வீடு இருக்குது. இப்போ நம்ம இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி ஒப்பனையாக வைத்து நம்ம பார்க்கலாம். சரி, எத்தனை பேருக்கு வீட்டிலேருந்து வரீங்க? எனக்கு வீடு இருக்குங்க, சொந்த வீடோ வாடகை வீடோ, ஆனால் வீடு இருக்குது. வீடு இருக்குன்றவங்களும் கை தூங்க பார்க்கலாம். ஆமாம். சரி, அப்போ எல்லாரும் வீட்டிலேருந்து தான் வரோம். சரி, நம்ம வீட்டுக்கு வந்தோம்னு வைங்களேன். இப்போது உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்க, அன்றைக்கி நான் வரேன்னு வைங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வந்தாங்கன்னா அப்படி மௌனமாக இருப்பீங்களா? என்ன பண்ணுவோம்? சொல்லுங்கள் சத்தமா. வாங்க வாங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம்? கூப்பிடுவோம். ஓகே. ரெண்டாவது என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்பீங்களா? தண்ணி குடிங்க. என்னங்க வெறும் கையோட வந்திருக்கீங்க, எங்களை பார்க்க வந்தீங்க, ஏதாவது ஆப்பிள் கீப்பிள் அதெல்லாம் பிடிச்சிட்டு வராமல் நீங்கள் பாட்டுக்கு வெறும் கையில் கை வீசிட்டு வந்திருக்கீங்களா கேட்பீங்க. அவங்க கொண்டு வராங்களோ இல்லையோ என்ன பண்ணுவோம்? வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுவோம். வேற உட்காருங்க கூப்பிடுவோம். ரெண்டாவது என்ன பண்ணுவோம்? உட்கார சொல்லுவோம். மூணாவது தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்போம். நாலாவது சாப்பாடு இருக்கோ இல்லையோ சாப்பிட்டுட்டு போங்க, கொஞ்சம் சாப்பிடுங்கன்னுவோம். என்ன பண்ணுவோம்? காஃபி கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுவோம். என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, உங்கள் குடும்பம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? விசாரிப்போம். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, நல்ல நினைவோடு வந்திருக்கிறாங்களோ கெட்ட நினைவோடு வந்திருக்காங்களோ அதெல்லாம் இல்லை, வந்தவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்? வரவேற்போம். ஓகே, இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஆண்டவருடைய வீடு ஜெப வீடு. இன்னைக்கு ஜெப வீட்டுக்கு வர நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மனுஷர்களாகி நம்மளே என்ன பண்றோம்? முன்னாடி வாங்க வாங்க, அவங்கள நம்ம பிடிக்குதோ பிடிக்கல என்ன பண்றோம்? வாங்க வாங்க உள்ள வாங்க, என்ன பண்ணுங்க உட்காருங்க. அதுக்கப்புறம் காஃபி. இன்னைக்கு இதை நான் ஆண்டவருக்கு ஒப்பனையா சொல்றேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என் இடத்துல வா. நீ என் ஆலயத்துக்கு வாப்பா. உன் வருத்தமா, உன் கஷ்டமா, உன் பிரச்சனையா, உன் துன்பமா, உன் துக்கமா எல்லாத்தையும் நான் மாற்றுவேன். நீ உட்கார்ந்து இளைப்பாறுதலாயிரு. அல்லேலூயா.
அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். ஆமென். ஆலயத்தில் கொண்டு வந்து நம்மளை மகிழ பண்ணுகிற தேவன் அவர். ஆமென், ஆமென். இதை நான் ஒரு சில காரியங்களை இன்னைக்கு நான் ஆலயத்தை பற்றி தெரிஞ்சதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நிறைய தெரியலாம், இதுவும் கூட சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம். தேவனுடைய வீட்டில் உள்ள நன்மைகள். ஏன் நம்ம சபைக்கு போகிறோம், சபையில் நமக்கு தேவன் என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறார், ஏன் சபைக்கு வரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சபை கூடுதலை விட்டு விடாதிருங்க. நீங்கள் சபை கூடுதலை நீங்கள் விட்டுறவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் அவர்களை சபையிலே கொண்டு வந்து, ஆலயத்தில் கொண்டு வந்து நான் அவங்களை மகிமைப்படுத்துவேன். ஆமென், அல்லேலூயா. சரி, சபையில் உள்ள நன்மைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக சபையில் நம்மளை பராமரிக்கிற இடம். சபை வந்து என்ன இடம் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்மளை பராமரிக்கிற இடம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் சொல்ல சொல்ல அது உங்கள் வாழ்க்கையில் அது மாறும். ஆமாம், சபை வந்து என்ன தெரியுமா? நம்மளை பராமரிக்கிற இடம். ரெண்டாவது, சபை நம்மளை காப்பாற்றுகிற இடம். சபை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நம்மளை காப்பாற்றுகிற இடம். மூன்றாவது, சபை நம்மளை போஷிக்கிற இடம். ஆமென், சபை நம்மளை போஷிக்கிற இடம். நான்காவது, சபை நம் கண்ணீரை துடைக்கிற இடம். ஐந்தாவது, நம்முடைய அவமானங்களை மாற்றும் இடம். ஆறாவது, நம்மளை உருவாக்கும் இடம். ஏழாவது, நமக்கு ஒரு அடைக்கல பட்டணம். சபை ஒரு அடைக்கல பட்டணம். எட்டாவதா? ஆமாம். ஒன்பதாவது, சுகம் கொடுக்கிற இடம். எட்டாவதா? எட்டாவது, சுகம் கொடுக்கிற இடம். ஒன்பதாவது, விண்ணப்பங்களை கேட்கிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபைக்கு நம்ம வரும்பொழுதெல்லாம் சபை நமக்கு என்ன பண்ணுது தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது ஒரு பில்டிங் இல்லைப்பா, இங்கே நான் வாசம் பண்ணுறேன், இங்கே என் மகிமை எப்பொழுதும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்குள்ள என் மகிமை இருக்கு. இது என்னுடைய வீடு. ஆமென். இது யாருடைய வீடு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சர்ச்சை யாருமே சொந்தம் கொண்டாடிக்க முடியவே முடியாது. இது ஏன் சர்ச்சு, இது என் பேர்ல உள்ள சர்ச்சு இல்லவே இல்லை. சபையை தேவன் அவருடைய ரத்தத்தினால மீட்டு இருக்கிறார். ஆமென். இது ஆண்டவருடைய சர்ச், இது ஏசப்பாவுடைய சபை, தேவனுடைய வீடு இது. ஆமென், அல்லேலூயா. இந்த டாக்குமெண்ட் வேணா நம்ம பேர்ல இருக்கலாம், ஆனா இது யாருடையது? அவரது. அவர் தான் ஓனர். சபைக்கு யார் தான் ஓனர்? ஆமா, ஏசப்பா தான் ஓனர். அல்லேலூயா. ஆமா. இப்போ நம்ம அதில் ஒவ்வொன்றா நான் சொல்றேன். சபை நம்மளை பராமரிக்கும் இடம். ஆமென். சபை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நம்மளை பராமரிக்கிற இடம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன், இந்த ரோட்டோரங்களில் ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இந்த பைப்பெலாம், சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பைப்புகள் இருக்கும். அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ட்ரெஸ் போடாமல், ஒருவேளை போட்டிருந்தாலும் அழுக்கு ட்ரெஸ்ஸு, ஓட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்கள கேர் பண்ணிக்க யாருமே இல்லாமல் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? நம்மளை பராமரிக்கிற தேவன். அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இவங்கள பராமரிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க, இவங்கள கேர் பண்ண யாருமே இல்லைங்க. இன்றைக்கி சில நேரம் நான் யூடியூப்பில் பார்ப்பேன்னா, அப்போ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும், ஒரு சில சிரிப்பாகவும் இருக்கும். ஒருத்தர் சொல்லுவார், இந்த மாடை, மாடுன்னு கூட சொல்ல மாட்டார், இவாளை கொல்ல போனாங்க, நான் போய் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போகலன்னா இவங்களை அறுத்துருப்பாங்க, இவங்களை நாங்கள் தான் போய் காப்பாற்றிட்டோம். எனக்கு அது பார்க்கும்போது சரி, ஒரு உயிரை காப்பாற்றினப்பா. ஆனால் எத்தனையோ அவரை போல இருக்கிற மனுஷங்க சாப்பிட வழி இல்லாமல், ரோடு ஓரங்களில் ஒன்றும் இல்லாமல், பராமரிக்க யாரும் இல்லாமல் ஒரு மூலையில் கிடக்கிறாங்க. அவங்கள கேர் பண்ண யாருமே வரமாட்டுறாங்க. இன்னைக்கு மாடை கவனிக்கிறதுக்கும் மாட்டுக்கு
கோவில் கட்டுறதுக்கும் மாட்டுக்கு கோமாதா இல்லம் என்று சொல்லி கட்டுவதற்கும் ஆட்கள் உண்டு. ஆனால் மனிதர்களுக்கு என்று பராமரிக்க அவங்களுக்கு உதவி செய்ய நபர் யாரும் வர மாட்டாங்க. ஆமென். ஆனால் ஆண்டவர் நம்மளை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்க எங்க பராமரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷகம் 10ஆம் அதிகாரம் அதில் 30ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில். இயேசு ஒரு ஓமையாக சொல்கிறார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்போது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இங்க இந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். ஒரு மனுஷன் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கேருந்து போகிறார்னா, எருசலேமிலிருந்து எரிகோ வழியா போகிறார். அவர் போகிற நேரத்தில் ஒரு கள்ளன் கையில் என்ன பண்ணிட்டாரு, மாட்டிக்கிட்டார். அவனுக்குரிய எல்லாவற்றையும் அவங்க திருடிட்டு இவன் என்ன பண்ணிட்டாங்க, குற்றுயிராக குறையுயிராக அவனை அடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, போட்டு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்கும். இங்கே 3 பேரை நம்ம வாசித்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே கள்ளர்கள் கை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு எவ்வளவோ காரியங்களை நம்மக்கிட்ட நல்லவர்களை போல பேசி பழகி நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் உருவிருப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு நம்மளை என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அடித்து விரட்டிடுவாங்க. நம்மளை ஒன்றும் இல்லாமல் நம்ம சொந்தங்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், பங்காளிகளாக இருக்கலாம், இவங்க எல்லாம் நம்மளை வச்சு யூஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை தூக்கி போட்டாங்க. ரைட். ஆனால் அந்த வழியாய் யார் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ஆசாரியன் வருகிறான். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த ஆசாரியர் பார்த்துட்டு அந்த வழியாய் அவன் என்ன பண்ணாங்களாம், அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். எங்க போனாங்க, அவனை பார்த்துட்டு அப்படியே பக்கமா விலகி போயிட்டார். 2வது லேவியர் வருகிறார். அந்தபடியே ஒரு லேவியன் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி. இப்போ இந்த 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டாங்க. ஆனா 3வது ஒருத்தர் வருகிறார், சமாரியன். அந்த சமாரியன் அவனை பார்த்த உடனே அவன் கிட்ட வந்து அவன் குற்றுயிராக குறவுயிராக இருக்கிறான் என்று சொல்லி அவனை என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட இருந்த எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் அவருடைய காயங்களை கட்டி அவரை தன்னுடைய சொந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு சத்திரத்திலே கொண்டு வந்து விட்டு போகிறான் என்று சொல்லி நம்ம வாசிக்க கேட்டோம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்ம குற்றுயிராக குறை உயிராக சொந்தங்களால் பகைக்கப்பட்டு, சொந்தங்களினால் வெறுக்கப்பட்டு, சொந்தங்களினால் அடிக்கப்பட்டு, அவமானப்பட்டு நம்ம கிடக்கும் பொழுது தான் எத்தனையோ சொந்தங்கள் நமக்கு இருந்தாலும் அவங்கெல்லாம் பக்கமாய் பார்த்து விலகி போனாங்க. நம்முடைய நல்ல சமாரியனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால், அவர் சத்திரமாகிய சபை, அல்லேலூயா, சத்திரம் என்று சொல்லுவது சபை. ஆமென், அல்லேலூயா. அப்போ சபையில கொண்டு வந்து உங்களெல்லாம் சேர்த்தது யார் தெரியுமா, யாரு? அவர் தான் சேர்த்தார். நீங்களா வரல சர்ச்சுக்கு, நீங்களா ஆலயத்துக்கு வரல. நீங்க பட்ட கஷ்டம், பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து யார் கொண்டு வந்தார்னா, தேவனே உங்களை என்ன பண்ணார், சபைக்குள்ள கொண்டு வந்தார். கொண்டு வந்து அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இன்னைக்கு நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் பணம் கொடுத்தாதான் ஜெபம் பண்ணுவாங்க,
பாஸ்டர் காணிக்கப்பட்டால் தான் ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் கிட்ட தசமாகம் கொடுத்தா தான் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இல்லவே இல்லை. நாங்கள் அதை நம்பியும் இல்லை, நாங்கள் அதை நினச்சி கூட பார்க்கல, அது எங்களுக்கு வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த ஊழியம் அவருடையது, சபை அவருடையது. அதில் வேலையாட்களாக வைத்திருக்கிற எங்களை தேவன் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தான் எங்கள் எஜமானன். ஆமென். அப்போ ஊழியத்துக்குரிய காரியங்களை எல்லாம் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம நினைப்போம், நம்ம காணிக்க கொடுக்கலன்னா இவர் ஜெபம் பண்ண மாட்டாரோ? இல்லை இல்லை. அங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்கிறாங்க, எப்பா அந்த சத்திரக்காரன்ட்ட சொல்கிறாங்க, நீ இவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு 2 பணத்தை கொடுத்துட்டு, மேற்கொண்டு இவனுக்காக நீ எதை செலவு பண்ணாலும் அதை நான் திரும்ப வரும்போது நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அது எங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு பாக்கியம், அது எங்களுக்கு கொடுத்த பாரம், அது எங்களுக்கு கொடுத்த கடமை. நீங்கள் கொடுக்குறீங்கன்றதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணல, எங்களுக்கு அவர் கொடுத்த ஊழியத்தை செய்யணுன்றதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. எங்களுக்கு எல்லாம் தானாக வரும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அவருடைய காயங்கள் எல்லாம் கட்டினார். அப்போ சபையில் என்ன பண்ணப்படுகிறது? நம்ம காயங்கள் கட்டப்படுகிறது. சபையில் என்ன பண்ணப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை காயங்களை கட்டி அவர் நம்மளை பராமரிக்கிறார். அல்லேலூயா. நம்மளை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் சபையில் கொண்டு வந்து நம்மளை பராமரிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். 2வது, தேவன் நம்மளை காப்பாற்றுகிறார். அதுதான் இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான். ஃபஸ்ட்டு காப்பாற்றினாங்க, அடுத்து பராமரித்தாங்க, 2வது அவனுக்கு தேவையான போஷிப்பு, அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு சபைக்கு வரும்பொழுது தேவன் நமக்கு என்ன வேணுமோ அதை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிள்ளைப்பான். இந்த வசனம் நம்மளை போஷிக்கிறதா இருக்கிறது. ஆமென். வசனம் தான் நம்மளை போஷிக்கும். சில நேரம் கலங்கி போன நேரத்தில், சில நேரம் என்ன பண்ண போகிறோம் என்று தெரியாத நேரத்தில் தேவன் சபையிலே கொண்டு வந்து நம்மளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். நான் சொல்ல முடியும், நம்முடைய நான் நிறைய நேரம் நானே என்னுடைய சரீரத்தில் உணர்ந்திருக்கிறேன். பலவீனமாக வருவோம், ஆனால் ஜெபத்தில் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதிக்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய பலத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் பலவீனமாக வந்தேன், ஆனால் ஜெபம் முடிஞ்சு போகும்போது தேவன் என்னை பலமாய் அனுப்பினார். என்னுடைய பலவீனங்களெல்லாம் மாற்றி அவர் பலனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்ம சரீரத்திற்குரிய தேவைகளை போஷிக்கிறார், நம்ம பண தேவைகளை போஷிக்கிறார், நம்ம எப்படி செய்யணும், என்ன செய்யணும் என்று சொல்லி தேவன் நம்மளை போஷித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன், அவமானங்களை மாற்றுகிற தேவன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சங்கீத பகுதியில் நம்ம வாசித்தோம், அன்னாள் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணாங்க. 1 சாமுவேல் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆமென், ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் என்னப்பட்ட ராமாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். சரி, 7ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இவன், அவள், அவள் அப்படின்லாம் வரும். இங்கே 3 பேருடைய காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே வாசிங்கன்னா, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், அதுக்கு அடுத்த போட்டிருக்கு, அவன் வருஷந்தோறும், அவனுடைய கணவனாகிய எல்கானா வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் வருஷந்தோறும் ஆலயத்திற்கு போவாங்க. ஆனால் பாருங்களேன், பழைய ஏற்பாடு காலத்தில் எப்போவாவது அவங்களுக்கு அங்கே போக முடிஞ்சுது. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில்
டெய்லி நமக்கு சபைக்குள்ள ஆண்டவர் வர ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சில சபை பக்கத்திலே இருக்கும். சபை பக்கத்தில் இருந்தால் தலை வச்சு கூட சபை பக்கத்தில் படுக்க மாட்டாங்க. சபை வழியாக போவாங்க, சபைக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. ஏன்பா ஏன் சர்ச்சுக்கு வரல? அது அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. இல்லை சபை நமக்கு என்ன தெரியுமா? அது ஒரு அடைக்கல பட்டணம். ஆமென். சரி, இப்போ நம்ம இந்த வசனத்தை வாசிடலாம். இப்போ அந்த வசனத்தின்படி வருஷந்தோறும் அவர்கள் பலி செலுத்துவதற்காக அவங்க எடுத்துட்டு போவாங்க. அப்போ எடுத்துட்டு போவாங்க. இவள் அவளை, யார் அந்த இவள்? எல்கானாவுக்கு 2 மனைவி. ஒருத்தி பேரு அன்னாள், இன்னொருத்தவங்க பேரு பெனினாள். இப்போ இந்த பெனினாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னால வருத்தப்படும்படியாக, அவங்க மனசு சோர்வும்படியாக, அவங்க மனசு கலங்கும்படியாக அவங்கள பேசுவாங்க. இதை பார்த்த உடனே அன்னாள் அழுது கொண்டே போவாங்க. அவங்க அழுது பார்த்தாங்க, எங்கேயுமே அந்த அழுகைக்கு பதில் கிடைக்கல. ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆலயத்திற்கு போனாங்க. அன்னாள் ஆலயத்தில் உட்கார்ந்து மனம் கசந்து அழுகிறாங்க. அவங்க அழுததற்குரிய பலன் இத்தனை வருஷம் போனாங்க. அவங்க எங்கே அழுதாங்கன்னு தெரியல. ஆனால் கடைசியாக சொல்லப்பட்ட வருஷம் அவங்க ஆலயத்தில் போய் அழுது ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஆலயத்துக்குள்ளே போய் அழுதும் பொழுது அதுதான் அவங்களுடைய நிந்தைக்கு கடைசியாக ஒரு முற்றுப்புள்ளியாக மாறினுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வருதோ, எந்தெந்த அவமானம் எல்லாம் உங்களை தொடர்ந்து வருதோ, ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அதுக்கு உண்டாகும். ஆமென். அது ஒரு தொடர்கதையாக மாறாது, அது ஒரு முற்றுப்புள்ளியாக தேவன் மாற்றுவார். அப்போது அண்ணாவில் பார்த்து சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏலி கேட்குறார், என்னம்மா எவ்வளோ நேரம் நீ குடிச்சிட்டு இருப்ப, எவ்வளோ நேரம் குடி வெறியில் இருப்ப? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் ஒரு மனம் கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் ஒரு வேதனைப்படுகிற மனம் உடைந்த ஒரு ஸ்திரீ, எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு என்று சொன்னாங்க. ஆனால் தேவன் அந்த ஆலயத்தில் அந்த அம்மா வடித்த கண்ணீரை, அந்த அவமானத்தை அடுத்த வருஷம் வரும்பொழுது பிள்ளையோடு தேவன் வரும்படியாய் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சபை சும்மா சாதாரணம் அல்ல, நம்ம கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுக்கிற இடமாக நம்முடைய சபை இருக்கிறது. ஆமென். தேவனுடைய சபை நம்ம கண்ணீரை மாற்றுவதற்காகவே, நம்முடைய அவமானங்களை தீர்ப்பதற்காக தான் சபை. ஆமென். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு அடைக்கல பட்டணம். அதுக்கடுத்தது சுகம் கொடுக்கிற இடம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு யோவான் அவங்க 2 பேரும் ஆலயத்துக்கு போகிறாங்க. அங்கே வசனத்தில் பிறவியிலிருந்தே, தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்த நாள் முதற்கொண்டு சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன், ஏறக்குறைய அவருக்கு 40 வயதிற்கு மேலே என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மனுஷன் சப்பானியா இருக்கிறார். அப்போ அங்கே வருகிறாங்க, பேதுரும் யோவானும் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த சப்பானி எப்பொழுதும் அவருடைய வேலை என்னென்னா பிச்சை கேட்குறது அவருடைய வேலை. அவர் பிச்சை கேட்குறார். பேதுரும் யோவானும் பேதுரு சொல்கிறார், நீ கேட்குற மாதிரி வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லைப்பா, என்கிட்ட இருக்கிறத நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொன்னார். உடனே அவருடைய கால்களும் கரடுகளும் பலப்பட்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து துதித்து கொண்டே தேவனுக்கு ஆலயத்திற்குள்ளே போனான். அல்லேலூயா. ஒருவேளை அவர் ஆலயத்திற்கு வெளியே தான் இருந்தார், வெளியே இருந்தாலும் தேவ மகிமை அந்த இடத்துக்குள்ளே கடந்து சென்றது. ஆமென், ஆமென். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விண்ணப்பங்களை கேட்கிற இடம். நம்ம சபையில் எத்தனையோ விண்ணப்பங்களை வச்சுருப்போம். இந்த விண்ணப்பங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் தேவன் நிறைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏன் தெரியுமா? அங்கே சொன்னது போல, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமென். நான் கடைசியாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு முறை
சரி, எத்தனை பேர் இந்த ரோமன் கத்தோலிக் சர்ச் பார்த்துருக்குறீங்க? ஆமாம், ஆர்சி சர்ச். அங்கே பார்த்தீங்கன்னா மணி அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பெல் அடிப்பாங்க. அந்த பெல் பார்த்தாங்கன்னா சர்ச்சு சபை நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி பெல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் திருமணம்னா அதுக்கேற்ற மாதிரி பெல் அடிப்பாங்க. கொடி ஏற்றும் போது ஒரு விதத்தில் பெல் அடிப்பாங்க. ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி பெல் அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் காவல் கிணறு, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது, அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அப்போது ஒரு நாள் அந்த ஃபாதர் என்ன பண்ணாங்களா, சபையில் அந்த மணி அடித்தாங்களாம், சாவு மணி. என்ன மணி? சாவு மணி. உடனே அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆராதனை நடக்கிற இடத்துல சாவு மணி அடிக்குது. இப்போ ஜனங்கள் எல்லாம் வெளியே இருந்தவங்கலாம் நினைக்கிறாங்க, யார் செத்து போனான்னு தெரியலையே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சு, இன்னைக்கு ஜபம் நடக்கிற நேரத்தில் இந்த நேரத்தில் சாவு மணி நிற்கிது, யாரோ செத்து போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜனங்கள் எல்லாம் விசாரிக்கிறாங்க. பக்கத்தில் யாருமே சொல்கிறாங்க, தெரில, யார் செத்தான்னு தெரில, யார் மரிச்சு போனான்னு தெரியல. அப்போ அங்கே ஃபாதர் பார்த்தா முன்னாடி ஒரு சவப்பெட்டி என்ன பண்ணாரா வச்சுட்டு அவர் பாட்டுக்கு பக்கத்தில் சேர் போட்டு தலையில் இப்படியே கை வச்சுட்டு உட்காந்துருந்தாராம். அவங்க நினச்சாங்களாம், ஒருவேளை ஃபாதருக்கு சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்க போல், ஃபாதருக்கு தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க போல், ஃபாதர் ரொம்ப சோகமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வெளியே நின்று வேலை பார்த்துட்டு இருந்து ஏதோ காரியங்களை களை கொத்துனது, கடலை பிடுங்கினது, இவங்க எல்லாம் ஓடி வராங்க சபைக்குள்ளே. ஓடி வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே, யாரோ செத்துட்டாங்களே அப்படின்னு உள்ளே வந்து பார்த்த உடனே எல்லா ஜனங்களுக்கும் கோபம் வந்துடுச்சு. அந்த சவப்பெட்டியை பார்க்குறாங்க, எல்லாம் கோவப்பட்டு வெளியே அப்படியே கும்பலாக நிற்கிறாங்க, அந்த சவப்பெட்டி சுற்றி நிற்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கோவம் வந்துச்சு? சவப்பெட்டியை பார்க்குறவங்க அழதானே செய்யணும். ஏன் தெரியுமா கோவம் வந்துச்சு? சவப்பெட்டிக்குள்ளே ஃபாதர் என்ன பண்ணார்னா ஒரு பெரிய முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சுட்டாரு. என்ன வச்சுட்டாங்க? ஒரு பெரிய முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சுட்டாங்க. இப்போ சவப்பெட்டியை எட்டி பார்த்தா யார் மூஞ்சி தெரியும்? யார் பார்க்குறாங்களோ அவங்க மூஞ்சி தான். உடனே எல்லாம் கேட்டாங்க, ஃபாதர் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க? அவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கலாம், ஆனால் சபைக்கு வரலன்னா நீ உயிரோடு நடமாடுகிற செத்த பிணம் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் வரமாட்டுது. ஆமென். அப்போ ஆண்டவரை ஆராதிக்காம ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராம நம்ம எதை செய்கிறோமோ, நம்ம உயிரோடு நடமாடுகிற சொல்லுங்க, உயிரோட நடமாடுகிற செத்த பிணம். அல்லேலூயா. செத்த பிணம் ஏதாவது செய்யுமா? செய்ய. அன்னைக்கு அந்த ஊர் ஜனங்க திருந்தாங்களாம், இனிமே சாமி நாங்கள் எதையுமே ஞாயிற்றுக்கிழமை செய்ய மாட்டோம், சபை கூடுதலாக நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அந்த ஊர்லேயே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது கதை மட்டுமல்ல, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்க வரலையோ இதை மனசில் வச்சுக்கோங்க. ஆமென். நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவுதான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராமல் நீங்கள் சம்பாதிச்சாலும் கடைசியில் ஜீரோவில் தான் முடியும். நீங்கள் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் வேணால் போங்க, சம்பாதிங்க, விதைங்க, அருங்க, புசிங்க, குடிங்க, என்ன வேணால் பண்ணுங்க, அதில் வருகிறது எல்லாம் நஷ்டமாக தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நான் சொல்லலை, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஆமென். அப்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, 6 நாள் உனக்காக நீ வச்சுக்கோ, 6 நாள் நீ வேலை செய், 6 நாள் என்ன வேணா பண்ணு, 6 நாள் கஷ்டப்படு, 6 நாள் உழைச்சிக்கோ, 6 நாள் சேர்த்துக்கோ, 7வது நாள் அது என்னுடைய நாள், 7வது நாள் அது ஆண்டவருடைய நாள், அவருடைய. இப்போ இது ஏன் ஃபோன்,
இப்போ இந்த ஃபோனை நான் இங்கே வச்சுட்டு போகிறேன், யாராவது ஒருத்தங்க எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் பேர் என்ன சொல்லுங்களேன்? திருடன். அது என்ன ஆண்களை மட்டும் தான் சொல்லுவாங்களா திருடன்னு? திருடி. 3D இல்லை, திருடி. யாரு திருட? திருடி. 6 நாள் ஏன் நாள்? 7வது நாள் ஆண்டவுடைய நாள். அதில் நம்ம திருடிட்டோன்னா நம்ம பேர் என்ன? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா நீங்க யார் தெரியுமா? திருடன். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரலன்னா திருடி. ஆமென், அல்லேலூயா. ஐயா அன்னைக்கு பார்த்து தான் ஐயா சொந்தக்காரங்க கல்யாணம் வச்சுக்கிட்டாங்க. சொந்தக்காரங்க உங்களுக்கு கஷ்டப்பட்ட நேரத்தில் சொந்தக்காரங்க வரவே மாட்டாங்க. உங்களுக்கு உபத்திரன்னு வரும்போது யாரும் வர மாட்டாங்க, கர்த்தர் ஒருவரை தவிர. அல்லேலூயா. நீங்கள் 6 நாள் வேலை செய்கிறீங்கல்ல, அதற்கு பலன் எங்கேருந்து வரும்னா இந்த 7வது நாள் நம்ம துவங்குறோம் தெரியுமா? ஆண்டுடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கிறோம் தெரியுமா? இதிலிருந்து தான் நம்ம 6 நாளைக்கு ஓட வேண்டிய பலனை தேவன் அங்கே உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அந்த பலன் உண்டாகிற நேரத்தை கட் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் இருக்காது. இன்னைக்கு இது உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார் சொல்லுவோம். ஒரு நாள் சார்ஜ் போட்டால் இத்தனை கிலோமீட்டர் தான் போகணும். ஒரு நாள் சார்ஜ் போட்டு 10 நாள் போக முடியாது. ஆமென். அதே மாதிரி தான் இந்த ஒரு வாரம் நான் சபையை கட் பண்ணிட்டேன், அடுத்த ஒரு வாரம் விட்டு அதுக்கு அடுத்த வாரம் வரைக்கும் சார்ஜ் ஆகும்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. சபைக்கு வரணும், சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. அங்கே என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். ஆமென், ஆமென், ஆமென். இப்போ நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ எல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, சபை எங்களை பாதுகாக்கிற இடம். ஆண்டவரே, சபை எங்களை பராமரிக்கிற இடம். அப்பா, அப்போ எனக்கு வேலை அன்னைக்கு தாங்க வருது. ஆமாம், எல்லாம் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் எண்ணிரும். ஆமென். நேற்று என்கிட்ட நாங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி சொன்னாப்புல, எனக்கு ரொம்ப சிரிப்பாகவும் இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் நான் சொல்லலை. நான் இப்போ நினச்சேன், சொன்னா அண்ணா பொதுவாக சொன்னாப்புல, நாங்கள் சமைச்சோம், இட்லி கல் மாதிரி இருக்குன்னு 1000 ரூபா பிடிச்சிட்டாங்க. வந்த 1000 போச்சா? ஏன் தெரியுமா? அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். அன்னைக்கு தாங்க களை நட கூப்பிட்றாங்க, அன்னைக்கு தாங்க களை பறிக்க கூப்பிட்றாங்க. சொல்லுங்க எப்பா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இது என் ஆண்டவருக்குரிய நாள்ப்பா. நீங்கள் வந்துட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப இரட்டத்தனையாய் தருவார். அவருடைய சமூகத்தில் நம்ம விட்டது எதையுமே அவருக்காக நம்ம கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் எதையோ கம்மியாக கொடுக்குறவர் அல்ல, அதற்கு மேலே அளவுக்கு அதிகமாக தான் கொடுப்பார். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம பரிசுத்த ஆராதனை சபை கூடுதலை நம்ம மறந்துட்டோன்னா தேவன் நமக்கு செய்ய வேண்டிய நிறைய நன்மைகள் தடைப்பட்டுரும். ஆமென். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் தடைப்படுகிற காரணம் என்ன தெரியுமா? நம்ம சர்ச்சு வரதை மறந்துட்டோம். நீ என்ன மறந்தினா நானும் உன்னை மறந்துடுவேன், நீ என்ன மறந்துட்டீன்னா நான் உன்னை மறந்துடுவேன்ப்பா. இன்னைக்கு ஆண்டவர் மறக்கிற நிலைமை நமக்கு வேண்டாம். இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லுவோமா, அப்பா எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இனிமே சொல்லுங்க, இது வரைக்கும் பரவாயில்ல, இனிமே சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனிமே எந்த நிலைமையிலையும் சபை கூடுதலை விடவே மாட்டேன் ஆண்டவரே, சர்ச்சை விடவே மாட்டேன் ஆண்டவரே. ஆமாம், ஏன்னா ஆண்டவர் அங்கே இருக்கிறார். இன்னைக்கு நமக்காக அவர் பேசணும், நம்ம கூட பேசணும், நம்ம கூட அவர் நமக்கு நன்மை செய்யணும், நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார். ஆனா அதை நம்மளே தடை பண்ணிக்கிறோம். ஆமென். முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்க வேலையை தகர்த்து கொள்ளுங்க, உங்க வேலையை நீங்க ஒதுக்கி வச்சிருங்க. ஆமென். ஏன் தெரியுமா? என் தேவனை ஆராதிக்க நான் போகிறேன், என் தேவனை நான் ஆராதிக்க போகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென். இன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையின்படி, இது தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை, இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்.
இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எந்த நிலைமை வந்தாலும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் விட்டுறவே கூடாதப்பா, சபை கூட்டத்தை விட்டுறவே கூடாதப்பா, சபையில் நாங்கள் கூடி வரணும்ப்பா. இந்த 7வது நாள் பரிசுத்தமான நாள் ஆண்டவரே, இந்த 7வது நாள் பரிசுத்தமான நாள்ப்பா, இதை நாங்கள் பரிசுத்தமாக எண்ணி அனுசரிக்கணும் ஆண்டவரே. இதில் நீங்கள் மகிமைப்படுகிற நாள் ஆண்டவரே, எங்களை நீங்கள் மன்னிச்சிருங்கப்பா. எல்லாம் கேட்போம்மா. ஒருவேளை நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு அசால்ட்டாக நம்ம நினச்சிருப்போம், இன்றைக்கி கேட்போம், ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்லணும், இவங்களை காண எங்கே போனாங்க, ஞாயிற்றுக்கிழமையா, இன்றைக்கி அவங்க சர்ச்சில் தான் அவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு சாட்சி நமக்குள்ளே உருவாகணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரங்க சொல்லணும், அவங்க ஞாயிற்றுக்கிழமைனா அவங்க எந்த ஃபங்க்ஷனுக்கும் வர மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமைனா அவங்கள சபையில் தான் இருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை அவங்கள சர்ச்சில் தான் இருப்பாங்க, அவங்க ஆண்டவரை தான் ஆராதிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு சாட்சி நமக்குள்ளே உருவாக்கப்படணும். நிறைய வேலை இருக்கேன், நான் என்ன பண்ணுறது? ஆண்டவர் நமக்காக பலனை தந்து அதை செய்து முடிக்க உதவி செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே உங்களை நாங்கள் மறந்துடவே கூடாதப்பா, உங்களை எக்காரணத்திலும் நாங்கள் சபைக்கு வர்றதை விட்டுறவே கூடாது ஆண்டவரே, நாங்கள் சபைக்கு வருகிறத விட்டுறவே கூடாதப்பா, சபை கூடுதலை நாங்கள் மறந்துடக்கூடாது ஆண்டவரே. சபையில் எங்களுக்குரிய எல்லா காரியங்களும் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, சபைக்குள்ள எல்லா காரியங்களும் நீங்கள் எங்கள் கூட பேசணும்னு விருப்பத்தோடு இருக்கிறீங்கப்பா. நாங்கள் இன்னையிலேருந்து எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் ஆண்டவரே சபையை கூட மறந்துடுறோம், எங்களுடைய வருமானத்திற்காக, எங்களுடைய கஷ்டத்திற்காக, எங்களுடைய அன்னைக்கு தான் எங்களுக்கு சம்பளம் வருதுன்னு சொல்லி நாங்கள் உங்களை மறந்துட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னிச்சிடுங்கப்பா, எங்களை மன்னிச்சிடுங்கப்பா ஆண்டவரே. அம்மாவுக்கு நன்றி. சில நேரம் நம்ம திருவிருந்த கூட மறந்துடுறோம்ல. இன்னைக்கு நிறைய பேர் திருவிருந்த கூட விட்டுட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஒன்று அங்கே பந்தி ஆசரிக்கிற அந்த நேரத்தை கூட நம்ம மறந்துடுறோம். இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த வாரம், இல்லை இல்லை, இதெல்லாம் நமக்குள்ள வர நிர்விசாரணம். பிசாசு நம்மளை ஒரேடியாக வந்து அப்படியே அமைக்கிடுவான்னு நினைக்காதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க, இவங்க பாய்சன் எடுத்துட்டாங்க அதனால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பாய்சனுக்கு பேர் உண்டு, ஸ்லோ பாய்சன். அது உடனே சாகடிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னைக்கு அதே போல தான். இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜபத்தை கட் பண்ணோம், ஒரு பாட்டை கட் பண்ணோம், ஒரு ஆராதனையை கட் பண்ணோம், செய்தியை கட் பண்ணோம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட் பண்ணோம், 2 ஞாயிற்றுக்கிழமையாக மாறும். நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம மனசுக்குள்ளே நினைப்போம், இன்னைக்கு சர்ச்சுக்கு போலே நினைப்போம். ஆனால் பிசாசு விதையை விதைச்சிட்டு போயிடுவான், களையை விதைச்சிட்டு போயிடுவான். அப்புறம் அந்த கலை நமக்கு தெரியாமலே நிறைய வளர்ந்து நம்ம நினைப்போம் நெல்லு தானே நினைப்போம், இல்லை அங்கே பார்த்தா களை தான் முளைச்சிருக்கும். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா, இனிமேல் நாங்கள் எக்காரணத்திலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் நாங்கள் தவற விடவே கூடாதப்பா, சபை கூடுதலை நாங்கள் விட்டுறவே கூடாதப்பா. வேலை இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எல்லாம் யார் யாரெல்லாம் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறீங்களோ அவங்க மட்டும் கையை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் அதற்கு உதவி செய்வார். நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களே, இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுத்து பாருங்களேன், நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே உங்கள் கை உயர்ந்து நிற்கும், நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே உங்கள் கை நிறைஞ்சு நிற்கும், நீங்கள் நினச்சி பார்க்குறதுக்கு மேலே உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னால் போதும், ஆண்டவரே இனிமேல் சபை கூடுதலை நான் விட்டு விடவே மாட்டேன்ப்பா, சபை கூடுதலை நான் விட்டு விடவே மாட்டேன் ஆண்டவரே. ஆமென். நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கடைசியாக பார்த்தோம் விண்ணப்பத்தை கேட்கும் இடம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு எதற்காக ஜெபம் பண்ண போகிறோன்னா, நம்ம தேசத்தில் மழைக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு பாருங்கள், போன வாரம்லாம்
வெயில் உஷ்ணம் அதிகம். இன்றைக்கி ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஒருவேளை எங்கெங்கேயோ ஆஃபீஸில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி இந்த விவசாயங்கள் எல்லாம் பாருங்கள், இன்றைக்கி இந்த ஆடு மாடுகள் மேய்க்கிறவங்களெல்லாம் பார்த்தா வெயிலில், சுட்டெரிக்கிற வெயிலில் தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம், அதுதான் பிழைப்பு. இன்றைக்கி இந்த வெயில் உஷ்ணத்தினால ஜனங்களால் சகிக்க முடியல. இன்றைக்கி நம்ம மழைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி எல்லாரும் இந்த ஆலயத்தில் நீ பண்ணுற விண்ணப்பத்திற்கு என் செவிகள் கவனிக்கிறதா இருக்கிறது என்று சொன்னாங்கல்ல. இன்றைக்கி எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? அப்பா, எங்கள் ஊரில் நல்ல மழையை தாங்கப்பா, நல்ல மழை பெய்யட்டோம்ப்பா. மழை இல்லாமல் செடி கொடிகள் பயிர்கள் எத்தனையோ விவசாயிகள் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஐயா. நான் கடந்த நாளில் இந்த சைடில் போய் பார்க்கும்போது நிறைய நாற்றுகள்லாம் மாடை விட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. காரணம் மழை இல்லை. நாங்கள் மழை பெய்யும் நாற்று விட்டுட்டோம், ஆனால் மழை பெய்யல, மாடுகளை விட்டு நாற்றுகளை மேய விட்டுட்டுருக்குறாங்க. சிலர் நடுவை நட்டுட்டு நெல் நட்டுட்டு கொஞ்ச நாளில் தண்ணி இல்லைன்னு நட்ட நல்லா கொஞ்சம் வளர்ந்த எல்லாத்தையும் மாடை விட்டு மேய்க்கிறாங்க. காரணம் மழை இல்லாததுனால. நிறைய வேர்க்கடலை செடிகள் இன்றைக்கி நல்லா பலன் கொடுக்குற நேரத்தில் தண்ணி இல்லாமல் காஞ்சி கருகி போய் கொண்டு இருக்கிறது. கஷ்டப்பட்டு அழுகிறாங்க. போன வாரம் ஒரு மனுஷன் சொல்லும்போது சொன்னாங்க, மனுஷன்தான் பழி வாங்குறான்னு பார்த்தா கடவுள் கூட எங்களை பழி வாங்கிக்கிறாரு, மழையே பெய்யலன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு பயங்கர வேதனையாக இருந்துச்சு. ஆண்டவரே பா, எங்கள் மேல் மனம் இறங்குங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணு. இன்றைக்கி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல மழையை தாங்கப்பா. இந்த வருஷம் நல்ல மழை பெய்யட்டும் ஆண்டவரே. களஞ்சியங்கள் எல்லாம் பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏரிகள் குளங்கள் குட்டைகள் எல்லாம் தண்ணீர்னால நிரப்பப்படணும் ஆண்டவரே. அப்பா, உங்களால் முடியும். கையளவு மேகம் பெருமழை பொழிந்தது என்று சொன்னீங்களப்பா. ஒரு கையளவு மேகம் போதும்பா ஆண்டவரே. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆமாம், ஒருவேளை நாங்கள் விவசாயம் பண்ணலாங்க, சோறு சாப்பிடணும்ல. ஆமாம், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நல்ல மழை வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த மழை இல்லாததுனால நிறைய நோய்கள், எங்கு பார்த்தாலும் அம்மை நோய்கள், எங்கு பார்த்தாலும் வயிறு வலி, எங்கே பார்த்தாலும் கண்ணு வலிகள், இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு டாக்டர்களே குழம்புறாங்க, இது வர்றதுக்கு இந்த சீசனே கிடையாது, அன்சீசனில் வந்துருக்குன்னு. காரணம் இந்த மழை குளிர்ச்சி இல்லாததுனால. எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல மழையை தாங்கப்பா. எல்லாம் கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஒரு நல்ல மழை பெய்யணும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் ஏரிகள் எல்லாம் தண்ணீர்னால நிரப்பப்படட்டையா. ஓ, எங்கள் கிணறுகள் ஆண்டவரே, எங்கள் போர்கள், விவசாய நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே, விவசாயங்கள் பெருக நீர் உதவி செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஓ ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல மழையை தாங்கப்பா, நல்ல மழையை தாங்கப்பா. வானத்தின் பலகணிகளை நீ திறப்பீராக. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொன்னீங்களப்பா. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஆலயத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் நல்ல மழையை கட்டளையிடுவீராக, நல்ல சேமத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஏரிகள் எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படட்டப்பா. ஓ ஹல்லேலூயா. ஓ ரிபா ஷகதனரலவா, ஓ ரிபா கபரகதனரலவா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க, நீங்கள் வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு சபைக்குரிய காரியங்களை நாங்கள் தியானிக்கவும், நாங்கள் பேசவும், ஜெபிக்கவும் தேவன் உதவி செய்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இன்றைக்கி இங்கே வந்து சபைக்கு வந்து ஜெபங்களில் கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் தேவைகளை சந்திங்கப்பா. ஆலயத்தில் உள்ள மகிமையினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவீராக. இன்றைக்கி உம்மிடத்தில் வைத்த விண்ணப்பங்கள், உம்மிடத்தில் வைத்த ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே வேண்டுதல்களையும் தேவன் ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றி கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து இங்கே நடைபெறுகிற ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் தேவாவியானவரே நீரே மகிமைப்படுவீராக. சபை கட்டுமான பணியிலும் தேவ கிருபை கூட இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா பிளான் தடைகள் எல்லாம் சீக்கிரத்தில் கைக்குடி வர நீர் உதவி செய்வீராக. உடைய நாமம் ஒன்று மாத்திரமே மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மை கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவாகிய தேவன் நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.